சற்றுமுன் வெளியான தகவல். ஆதார் அட்டை வைத்து 10,000 லோன் வாங்குவது எப்படி? சில மணி நேரங்களில் பணம் உங்கள் வங்கி கணக்கில். அத சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவசர கால பண தேவைகளுக்கு பலரும் பெர்சனல் லோன்களையே நம்பியுள்ளனர். ஆனால் வங்கிகளுக்கு சென்று பெர்சனல் லோன் பெறுவதில் சில தாமதங்கள் ஏற்படும் வாய்ப்புண்டு. ஆனால் தற்போது ஆதார் கார்டை அடிப்படையாகக் கொண்டு தனிநபர் கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவை வசதியானதாக மட்டுமின்றி குறைந்தபட்ச ஆவணங்கள் மற்றும் விரைவான ஒப்புதலுடன் கிடைக்கிறது. இந்த வகை கடன்கள் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆதார் அடிப்படையிலான லோனில் வெறும் ஆதார் அட்டை, வெறும் ஆதார் கார்டை மட்டுமே வைத்து ரூ. 10,000 வரையிலும் லோன் வழங்கப்படுகிறது. உடனடியாக பண தேவை ஏற்பட்டால் இந்த வசதியை பயன்படுத்தி இந்த பதிவில் ஆதார் கார்டை வைத்து லோன் பெற என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது போன்ற விவரங்களை பார்ப்போம். ஆதார் அடிப்படையிலான கேஒய்சி ஒப்புதல் மற்றும் விரிவான செயலாக்கம் காரணமாக விரைவில் நீங்கள் லோன் பெறலாம். ஆதார் அட்டை அடையாள மற்றும் முகவரி சான்றாக செயல்படுவதால் பிற ஆவணங்களின் தேவையின்றி பணம் பெறலாம். சம்பளம் பெறுபவர்கள், சுய தொழில் தொடங்குபவர்கள் அல்லது குறைந்த கடன் வரலாற்றை கொண்ட தனிநபர்கள் இந்த கடனை பெற முடியும். 21 வயது முதல் 60 வயதுடைய யார் வேண்டுமானாலும் ஆதார் அடிப்படையிலான பெர்சனல் லோன் பெற விண்ணப்பிக்கலாம். மாதம் 15,000 என்ற குறைந்தபட்ச சம்பளம் பெறுபவர்களும் இந்த கடனுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆதார் கார்டை வைத்து ரூபாய் 10,000 கடனுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஸ்டெப்ஸ்கள். ஆதார் கார்டை வைத்து தனிநபர் கடன்களை வழங்கும் வங்கி, என்பிசிஎஃப் நிறுவனங்கள் அல்லது பின்டெக் தளங்களை தேர்ந்தெடுக்கவும். கடன் வழங்குவரின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் அல்லது அப்ளிகேஷனை பார்வையிட்டு விண்ணப்ப படிவத்தை நிரப்பவும். நீங்கள் பயன்படுத்தும் இணையதளம் மற்றும் ஆப் அந்தந்த வங்கியின் பிரத்யேக தாளங்களால் என்பதை ஒன்றுக்கு இருமுறை சரிபார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் தற்போது மோசடிக்காக உண்மையை ஒத்த இணையதளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உங்கள் ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டு அல்லது வருமான சான்று போன்ற பிற தேவையான ஆவணங்களை பதிவேற்றுங்கள். கேஒய்சி சரிபார்ப்புக்கு உங்கள் விவரங்களை சமர்ப்பியுங்கள். கடன் வழங்குனர் உங்கள் விவரங்களை சரிபார்ப்பார்கள். பின்னர் கடன் தொகை உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். பெரும்பாலும் சில மணி நேரங்களுக்குள் இந்த கடன் வழங்கப்படும். நம்பகமான தளங்களை தேர்வு செய்யுங்கள். முன்பு சொன்னது போல் கடன் வழங்குபவர்கள் ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட வழங்குனரா என்பதை உறுதிப்படுத்துங்கள். இதுதான் கடன் பெறுவதில் மிகவும் முக்கியமான பணி. இன்றெல்லாம் ஆன்லைன் தளங்கள் அதிகரித்துவிட்டன. இவை கடன்களை வழங்கி அதற்கு அளவுக்கு அதிகமான வட்டியை வசூலிக்கின்றன. மேலும் சில தவணைகளை தவறவிட்டால் கடன் பெற்றவரின் புகைப்படத்தை தவறாக பயன்படுத்தி மிரட்டி பணம் பறிக்கின்றன. இதுபோன்ற அப்ளிகேஷன்களுக்கு எதிராக அரசு செயல்பட்டு வந்தாலும் இன்னும் சிலர் தெரியாத இணையதளங்களில் லட்சக்கணக்கான ரூபாயை இழந்திருக்கின்றனர். செயலாக்க கட்டணங்கள் உட்பட கடனுடன் தொடர்புடைய அனைத்து செலவுகளையும் தெரிந்து கொண்டு விண்ணப்பியுங்கள். அதோடு சரியான நேரத்தில் திருப்பி செலுத்துவதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.